இட்ஸ் சண்டே. மார்னிங்கே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ மீன் எடுத்துட்டு வந்து என் ஹஸ்பண்டே வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீனாக கழுவி கொடுத்துட்டாரு. அவர் அந்த மீன் கழுவுற நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, பூண்டு, வெங்காயம் அதுக்கப்புறம் அதெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு, வெங்காயம் உரிச்சிட்டேன். அப்புறம் மீன் கழுவி முடித்ததும் வறுக்கிறதுக்கு தேவையான மீனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா தடவி, நல்லா ஃபுல் மசாலா தடவி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மீன் குழம்பும் தாளித்து லாஸ்ட்டில் மீன் தலை, வால் இதெல்லாம் மட்டும்தான் மீன் குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுவேன். தலை, வாலெல்லாம் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். சாப்பாடும் வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ரைஸும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு மீன் பொரிச்சிட்டாங்க. மீன் பொரிச்சதும் நான் வந்து ரைஸு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன். இங்கே மீன் தான் ஸ்பெஷல். அங்கே என்னன்னு சொல்லுங்கள்.